வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் 4 சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நம்ம சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த இது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம சம்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சம்ஸ் வரைக்குமாவது அப்லோட் பண்ணலான்ட்டு போட்டுட்ருக்கோம் சம்ஸு. அதில் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். 2 வீடியோஸும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து சம்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி சம்ஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி சம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -1/216 கொடுத்துருக்காங்க. சரி, இதனோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. பவரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹோல் பவர் -2/3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி போகிறது அப்படின்னா, உள்ளே இருக்க டேர்மை வந்து நம்ம முதல்ல பிரிச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, -1/216 வந்து நம்ம வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 6 பவராக பிரிக்கலாம். அப்போ 6 × 6 × 6ன்னு பிரிக்கலாமா? 6 வந்து 3 தடவை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 216 கிடைக்கும். ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க, -2/3 கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்க டேர்மை ஃபுல்லாக நம்ம வந்து மேலே கொண்டுட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து பவரை வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6 வந்து 3 டைம் வரனால 3ன்னு எடுத்துருக்கோம். ஹோல் பவர் -2/3. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து மேலே கொண்டு போகும்போது என்ன வரும், -6 பவர் -3 ஹோல் பவர் -2/3ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ இங்கே இருக்க 3யும் இங்கே இருக்க 3யும் கட் ஆகிடுது. இங்கே இருக்க 3 இங்கே 3 கட் ஆகிடுது. மீது என்ன இருக்குது நம்மளுக்கு, -6 ஹோல் பவர் -2ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ இங்கே இருக்க மைனஸு உள்ளே இருக்க மைனஸு கேன்சல் ஆகிடுது. இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸு கேன்சல் ஆகுது. மீது என்ன இருக்குது, -6 ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். -6 2 டைம் போட்டால் என்ன கிடைக்கும், 6 6 36ன்னு கிடைக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சர், ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம் கவனிங்க. இஃப் √3 = 1.732 and √2 = 1.414, then the value of 1/√3 + √2 is. இதனோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ 1/√3 + √2 மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி சம் எப்படி போடலாம் அப்படின்னா, இது வந்து கான்ஜுகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மெத்தடுக்கு பேர் 1/√3 + √2 தான் கொடுத்துருக்காங்க. கான்ஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, கீழே வந்து இருக்கட்டாமல் மேலே கொண்டுட்டு போகணும், இன்ட்டில் கொண்டு போகணும். அப்போ √3 இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். √2 / √3 - √2ன்னு வரும். சரியா, இப்போ 1ஐயும் √3 - √2யும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் √3 - √2. நியூமரேட்டர் அப்படியே தான் வரும். கீழே இருக்க டினாமினேட்டர் பாருங்கள், இந்த √3யும் இந்த √3 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன வரும், √3 - √2 / 1ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே √3யோட வேல்யூ √2வோட வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1.732ங்கிறது √3யோட வேல்யூ. அதே மாதிரி √2வோட வேல்யூ 1.414ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.318ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 92 / 115ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 92/115 சிறிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறிய வடிவம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை எவ்வளோக்கு டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணி சின்ன நம்பர் ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு பண்ணுறது தான் சிறிய வடிவம். அதாவது மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர் ஒரே டேபிளால் டிவைட் பண்ணி கொண்டுட்டு வரணும். இப்போ நம்ம வந்து இந்த சம்ஸை வந்து ஆன்சர்லேருந்து கொண்டுட்டு போகலாம். சரியா, இப்போ வந்து 92/115 ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மேலேக்கும் கீழேக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். அந்த மெத்தடில் போகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு டேர்மாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆன்சருன்றது கிடச்சிடும். சரியா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 92வை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். சரியா, கவனிங்க, 92வை வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 4 2 8, இதை 1 6 2 12ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா, 115 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இந்த ஆன்சர் வராது. சரியா, அதே மாதிரி இதை பண்ணுங்கள், இதுவும் அதே மாதிரி தான் 2 டேபிளில் தான் வரும். அப்போ இதுவும் டிவைட் ஆகாது. அடுத்து இதை பாருங்கள், 92/115 5ஆல் டிவைட் பண்ணால் கீழே இருக்க நம்பரை டிவைட் ஆகும். 115 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இது டிவைட் ஆகும். ஆனால் மேலே இருக்க நம்பர் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. அப்போ இதுவும் வராது. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 92 / 115 வருது. சரியா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 23 டேபிளால் கட் பண்ணலாம். டிவைட் 23 போட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும், 423 ஆர் 92. இது எத்தனை டைம் வரும், 523 ஆர் 115 வரும். அப்போ இது கரெக்டான ஆன்சர், டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே,
இந்த சம் கவனிங்க 3 into x by 7 into 2 into y by 5 equal to 10. Then the value of x and y respectively would be, அதாவது 3 into x by 7 into 2 into y by 5 equal to 10 எனில் x yயின் மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து நம்ம முதல்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மாத்திரக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரையும் சைடில் இருக்கக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 7 3 are 21, 7 3 are 21, மேலே எக்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எக்ஸு டிவைட் பை 7. அதே மாதிரி இன்ட்டு இங்கே இருக்கிறது மல்டிப்ளை 10 ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 5. சரியா, ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை, ஏன்னா மல்டிப்ளையில் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ண, கீழே இருக்க 2 டேர்மை இந்த சைடில் கொண்டு வந்துடலாமா, கொண்டு வந்து என்ன கிடைக்கும், 21 ப்ளஸ் எக்ஸு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம் இன்ட்டு 10 ப்ளஸ் ஒய்ஏ ஈக்குவல் டு ஐஏல என்னது 35. அப்போ இங்கிட்டு வரும்போது 10 இன்ட்டு 35ன்னு வரும். சரியா, அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 21 ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு 10 ப்ளஸ் ஒய்ஏ ஈக்குவல் டு 350ன்னு கிடைக்கும். சரியா, இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, இதை இந்த பக்கம் நம்பர் கொண்டுட்டு வந்து ஜீரோவாக்கி காரணிப்படுத்தல் முறைப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கும், 21 ப்ளஸ் 3. அதே மாதிரி ஒய்யுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்கலாம், 10 ப்ளஸ் 4ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன வரும், இங்கே வந்து 21 ப்ளஸ் 3 வந்து 24ன்னு கிடைக்கும். இன்ட்டு இதை என்ன போட்டால் 14ன்னு கிடைக்கும். லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, 4 16 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு முடிகிறது வந்து 0ல் முடியுது. அப்போ வந்து இந்த வேல்யூ வருமா, வராது. அப்போ ஏ ஆப்ஷன் வராது. சரியா, அப்போ ஏ ஆப்ஷன் வராது. அடுத்து பி ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். பி என்னது 5,7 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 21ஓட 5 ஆட் பண்ணால் 26 வருமா. அதேமாதிரி 10ஓட 7 ஆட் பண்ணால் 17ன்னு வருமா. 2 மல்டிப்ளை 6 42. அப்போ இந்த ஆன்சரும் வராது. யூனிட் டிஜிட்டை மட்டும் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம், மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். சரி, அப்போ பி ஆன்சரும் வராது. அடுத்து சி எடுத்து செக் பண்ணுங்கள். சியில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 3 கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். அடுத்து ஒய்யுக்கு பதிலாக 3ன்னு கொடுத்தா 13ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ இன்ட்டு 13 போட்டோம்னா யூனிட் பிளேஸ் மட்டும் 5 15. ஆனால் நம்மளுக்கு என்னது இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ இந்த டேமும் வராது. ஓகே, அடுத்து லாஸ்ட் டேமை பாருங்கள். 4 இன்ட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்க, 4,4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 21ஓட எக்ஸ் 4 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே இன்ட்டு 10ஓட 4க்குன்னா 14ன்னு கிடைக்கும். அப்போ யூனிட் பிளேஸை மட்டும் செக் பண்ணுங்கள். 4 5s are 20. அப்போ எது கரெக்டான ஆன்சர், டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம் கவனிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 25 by 144 ஈக்குவல் டு 1 + x by 12 என்ற சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. எந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க டேமை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 25 டிவைடட் பை 144ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈக்குவல் டு பக்கம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை கொண்டு வாங்க. இங்கே வந்து எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்சிஎம் எழுத என்ன வரும், 144 + 25 டிவைடட் பை 144ன்னு கிடைக்கும். சரி, உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 169 டிவைடட் பை 144ன்னு கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், 169 எந்த டேபிளில் வரும்னு பார்க்கலாம். 13 × 13 பண்ணலாமா. அப்போ 13 வந்து 2 டைம் போட்டால் 169 கிடைக்கும். சரியா, அதே மாதிரி 144 வந்து 12 × 12ன்னு போடலாம். ஓகே, இப்போ இதை ரூட்டை விட்டு வெளில எடுக்கும் போது 13/12ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவோட மதிப்பு. சரியா, அடுத்து பாருங்க 13/12ன்னு கிடச்சிருச்சு ரூட்டோட வேல்யூ. இந்த பக்கம் என்ன வேல்யூ இருக்குது, 1 + x/12ன்னு இருக்கா. இப்போ இந்த 1 மட்டும் இந்த சைடு கொண்டுட்டு வந்துடுங்க. 13/12 - 1 ஈக்குவல் டு x/12ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் வந்து இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. சரி, 1/1ன்னு அர்த்தம். இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். இங்கே வந்து இதை பண்ணோம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா டினாமினேட்டர் வந்து நமக்கு 12 தானே, அப்போ ஆல்ரெடி 12 இருக்குது. அப்போ 13 வந்து அப்படியே வரும். இங்கே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா, 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு x/12ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த 12 இந்த 12 ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் சேம் ஆச்சு. நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, அப்போ 12 12 கேன்சல் ஆச்சு. மேலே என்ன இருக்குது, 13 - 12 இருக்கா. 13 - 12 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அப்போ x = 1. சரியா,
அப்போ ஆன்சர் என்ன? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.